ஹாய் ஆல் எல்லாருக்கும் வணக்கம். சசிகுமார் சார் ஹீரோவா நடிச்ச தமிழ் படம் மை லார்ட். ரிவ்யூ பார்க்கலாமா? இந்த படத்துல ஸ்டோரி ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். படத்துல ஹீரோ முத்துசிற்பி அவரோட பொண்டாட்டி சுஷீலா ஒரு கிராமத்துல மேட்ச் பாக்ஸ் ஃபேக்டரியில வேலை பண்ணிட்டு இருப்பாங்க. அந்த கிராமத்துல இவங்களுக்கு சில இஷ்யூஸ் வந்ததுனால 2 பேரும் அந்த கிராமம் விட்டுட்டு இன்னொரு இடத்துக்கு ஓடி போயிடுவாங்க. ஆனா ஒரு நாள் நியூஸ் பேப்பர்ல இந்த 2 பேரும் உயிரோட இல்ல என்ற நியூஸ் பார்த்துட்டு ஷாக் ஆயிடுவாங்க. கவர்மெண்ட் ரெக்கார்ட்ஸ்ல முத்துசிற்பி சுஷீலா டெட்ன்னு டிக்ளேர் பண்ணிடுவாங்க. உயிரோட தான் இருக்காங்க. ஆனா சிஸ்டம் சொல்லுது அவங்க சத்துட்டாங்கன்னு. அங்க இருந்து தான் இந்த படம் ஸ்டார்ட் ஆகும். முத்துசிற்பி திருப்பி கிராமத்துக்கு போயிட்டு கவர்மெண்ட் ஆபீசர்ஸ்ல அந்த டெத் சர்டிபிகேட் சேலஞ்ச் பண்ணிட்டு இருப்பாங்க. இதே நேரத்துல முத்துவோட கிட்னி ஒரு வேணும்னு சொல்லிட்டு ஒரு 2 பேரும் முத்துன்னு தேடிக்கிட்டு வருவாங்க. பேரலலி ஒரு பவர்ஃபுல் பொலிட்டீஷியன் சுஜாதா மோகனோட ஸ்டோரி கூட ரன் ஆயிட்டு இருக்கும். முத்துவோட வாழ்க்கை இந்த பொலிட்டீஷியனோட எப்படி கனெக்ட் ஆகுது? அவரோட கிட்னி யாருக்கு வேணும்? நம்ம நாட்டுல கிட்னி டிரான்ஸ்பிளான்டேஷன் அவ்ளோ ஈஸியா ஆயிடுமா? இதெல்லாமே தெரிஞ்சுக்கிறதுக்கு நீங்க படம் பாருங்க. பெர்ஃபார்மன்ஸஸ்க்கு வந்தா ஹீரோ சசிகுமார் சார் பத்தி செப்பரேட்டா சொல்ல தேவையில்லைன்னு நினைக்கிறேன். நேச்சுரல் ஆக்டிங்கோட ரியலிஸ்டிக்கா நடிச்சிருக்காங்க இந்த படத்துல கூட. ஹீரோயின் ரொம்ப சட்டில் பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்காங்க. எமோஷனல் சீன்ஸ்ல நம்ம நல்லாவே கனெக்ட் ஆகலாம். சப்போர்ட்டிங் காஸ்ட் எல்லாரும் ஸ்ட்ராங்கா பெர்ஃபார்ம் பண்ணிருக்காங்க. எஸ்பெஷலி சிஸ்டம்னு ரிப்ரசென்ட் பண்ண கேரக்டர்ஸ் ரொம்ப ரியலா நடிச்சிருக்காங்க. டைரக்டர் சார் ரொம்ப கிளாரிட்டியோட இந்த படம் ஹேண்டில் பண்ணிருக்காங்க. இந்த மாதிரி ஒரு ஸ்டோரி இவ்ளோ என்கேஜிங்கா காமிக்கிறது ஈஸி கிடையாது. ஆனா டைரக்டர்னால இது ஒர்க் ஆயிடுச்சு. பாசிட்டிவ் பாயிண்ட்ஸ்க்கு வந்தா சிஸ்டம் ஃபெயில் ஆனா ஒரு சாதாரண மனிதன் எப்படி சஃபர் ஆகுவாங்கன்றது நல்லா காமிச்சிருக்காங்க. ஐடென்டிட்டி இல்லைன்னா மனிதனோட சிச்சுவேஷன் என்ன, பவர் இருக்கிற பீப்புள் சிஸ்டம் எப்படி மிஸ்யூஸ் பண்றாங்க என்ற பாயிண்ட்ஸ் நல்லா டச் பண்ணிருக்காங்க. படம் ஃபாஸ்டா ரன் ஆகாம இருக்கிறது ஒரு நெகட்டிவ் பாயிண்டா சொல்லலாம். ஆனா இதுதான் ஸ்டோரின்னு ஸ்டெப் பை ஸ்டெப் பில்ட் பண்ணும். கிளைமேக்ஸ்ல நம்மளுக்கு ஒரு ஸ்ட்ராங் எமோஷனல் இம்பாக்ட் இருக்கும். உங்களுக்கு ரியலிஸ்டிக் ஸ்டோரிஸ், சோஷியல் இஷ்யூ பேஸ்ட் ஸ்டோரிஸ் பிடிச்சா இந்த படம் கண்டிப்பா பாருங்க. அமேசான் பிரைம்ல ஸ்ட்ரீம் ஆகுது. படம் பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. இன்னும் நிறைய மூவி ரிவ்யூஸ்க்காக இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.